ட்ராஃபியை வாங்குறதுக்காக அனுபமாவை ஸ்டேஜுக்கு அழைக்கிறோம். நான் இந்த ட்ராஃபியை என் அம்மாக்கு சமர்ப்பிக்கிறேன். இறந்து போனது உன்னோட தோப்பனாராமா? ஆமா. பேரு ராமச்சந்திரன். எதுக்குப்பா எங்களை தனியா விட்டுட்டு போயிட்டீங்க? எல்லாத்துக்கும் கணக்கு கேட்டு பழி வாங்க தாண்டா வந்திருக்கேன். இந்த ஆள் போற மாதிரியே தெரியலையா சார்? ரூமை வெக்கேட் பண்ணி தொலைஞ்சா போதும்யா, தொல்லை ஒழிஞ்சது. சார் நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார். எதுக்காக சார் உயிரோடு இருக்கிற மனைவிக்கு தவசம் பண்ண போறேன்னு சொல்றீங்க? அப்படி என்ன சார் உங்க மனைவி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டதா நினைக்கிறீங்க? என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டா. நான் எதுக்காக ஜெயிலுக்கு போனேன்னு தெரியுமா? அவளால தான். அவ என்னை ஏமாத்திட்டா, மாட்டி விட்டுட்டா. அவளை நான் சும்மா விட மாட்டேன். ஒரு பரோல்ல கூட வெளியே வராம நான் ஏன் இவ்வளவு நாள் ஜெயிலே இருந்தேன் தெரியுமா? அவ மேல இருந்த பாக அதான் இத்தனை நாளா என்ன உயிரோடையே வச்சுக்கிட்டு இருக்கு. வேணும்னா பாருங்க, அவளை நான் கண்டுபிடிப்பேன். அப்புறம் அவளை நடு ரோட்ல வச்சு வெட்டுவேன். அப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது? தெரியாது. என் கண்ணில் சிக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கா, மறைஞ்சி வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஆனா நான் கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். அவ எந்த குகைக்குள்ள போய் ஒளிஞ்சாலும் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவ என் கண்ணுல சிக்கிருவா. கோபத்தையும் பகையையும் விட்டுருங்க சார். அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இவ்வளவு நாளும் ஜெயிலில் இருந்தேன்னு தானே சொன்னீங்க. இனி வாழ்ற வாழ்க்கையாவது நிம்மதியா வாழ பாருங்க. எனக்கு நிம்மதி கிடைக்கணும்னா அவ சாகணும். என் கையால் அவளை சாக அடிக்கும் போது அவ கதற சத்தம் இருக்குல்ல, அதை என் காதால கேட்கணும். அப்போதான் என் பகை தீரும். தீர்த்துருவேன் நானு. அந்த நாள் இங்க ரொம்ப சீக்கிரமாவே வரப்போகுது. நானா இல்ல அவளா? நான் பாப்பா வேலை பார்க்குற இடத்துக்கு போயிருந்தேன். அங்க இருக்கிற ஒரு பொண்ணு தான் தர்ப்பணம் கொடுக்க போயிருக்கதா சொன்னா. இன்னைக்குதான் உங்க அப்பா இறந்த நாளாமா. கேட்கவே கஷ்டமா இருக்கு. பாவம் சின்ன வயசுலயே போயிட்டாரோ. அதுக்காக நான் வந்த விஷயத்த சொல்லாம போயிடுவேன்னு நினைக்காதீங்க. இங்க பாருமா, எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு சாவோ இல்ல ஒரு சாவு செய்தி கேக்குறதோ ரொம்ப நல்லதுன்னு அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் சொல்லிருக்காங்கம்மா. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஆஹா,
அப்ப என் பேர் கூட தெரியுமா? ஆ, அதுதான் என் வெற்றி. இந்தா. கல்யாண வயசு வந்த பையனோ பொண்ணோ இருக்கிற எல்லா வீட்டுக்கும் சாப்பிடு. எந்த அனுமதியும் வாங்காம போறதுக்கான உரிமை இந்த ஊர்லயே இந்த மார்கரெட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்படி ஒரு நாளா இருக்குதுனால இன்னைக்கு சொல்ல வேணான்னு மட்டும் சொல்லாதம்மா. ரொம்ப நல்ல சூப்பர் பையம்மா. இவளுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். பெருசா எதையும் எதிர்பார்க்கல. நல்ல வேலை, நல்ல சம்பளம். இங்க பாருங்க, ஆ. நாங்க இப்போதைக்கு அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்ல. ம். ஆமா. ஆட இப்படி எல்லாம் தாம்மா பேச்சே ஆரம்பமாகும். ஏமா, முதல் தடவையா நான் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தோட வந்திருக்கேன். பிள்ளையாருக்கு வச்சத ஐயோ ஏதோ ஒரு பறவை தூக்கிட்டு போகும் சொல்லுவாங்களே. காக்கா ஆ, காக்கா காக்கா கெட்டிக்காரி. அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுமா. பூமியில ஆணையும் பொண்ணையும் ஜோடி சேர்க்க அந்த கடவுள் அனுப்புன தேவ தூதர்கள் தான் நாங்க. கல்யாண புரோக்கர்ஸ்மா. வலது கால வச்சு வீட்டுக்குள்ள வர ஐஸ்வர்யத்தை வேண்டான்னு சொல்லி தப்பு பண்ணிடாதம்மா. இதுல யோசிக்கலாம் ஒண்ணு இல்லம்மா. இதோ ரொம்ப நல்ல பையம்மா. இல்லைனா இப்படி ஒரு சம்பந்தத்துக்காக நான் இந்த வீட்டுக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறீங்களா? இந்தா, இதுதான் என்னோட நம்பர். பொண்ணு பார்க்க அவங்க எப்ப வரணுங்கிறத இந்த நம்பர் கால் பண்ணி சொன்னா போதும். ஆ, முடியாது முடியாது. முதல்ல தட்சணை, அதுக்கப்புறம் தாமா பிரசாதம். சரி, நான் போய் எடுத்துட்டு ஆ, வரேன். ரொம்ப நல்ல பையம்மா. உன்னை நல்லா பாத்துக்குவான். வேற ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேனே. ஏம்மா, எனக்கு கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சா? உங்களுக்கு பாட்டி வயசாயிடுச்சுக்கா. ஆய மூட்ரி. சீரியஸான விஷயம் பேசும்போது காமெடி பண்ணிட்டு இருக்கா. நீங்க சொல்லுங்கம்மா, எனக்கு அதுக்கான வயசு வந்துருச்சா? 18 வயசு ஆயிடுச்சுன்னா எல்லா பொண்ணுங்களுமே கல்யாணம் பண்ணலாமா? அது சட்டம். நான் அதை கேட்கலம்மா. ஒரு குடும்ப வாழ்க்கைனா அதுக்கு சில பொறுப்பெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்கிட்ட இருக்கான்னு கேக்குறேன். கல்யாண பேச்சு வந்தாலே எல்லா பொண்ணுங்களும் கேக்குற முதல் கேள்வி இதுதான். அம்மா, 7 மணிக்கு போடுற சீரியல்ல அந்த சோனாக்காவும் இதே கேள்வியை தானே கேட்டாங்க. அம்மா, உன்கிட்ட நான் வாயை மூடிட்டுருன்னு சொன்னேன். நீ எதுக்காக அவளை திட்டுற? அவ சரியா தானே சொல்றா. உனக்கு இப்போ கல்யாண வயசெல்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் திடீர்னு இப்படி வந்து சொல்லும் போது ச்சே, இது தெரிஞ்சிருந்தா அந்த ஆண்டி கிட்ட மெதுவாவே வந்தா போதும்னு சொல்லிருக்கலாமே. ஏன் அம்மா, எனக்கு பயங்கரமா கோவம் வரும் சொல்லிட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுல்லம்மா? புரியுது. நானும் உன்னோட வயசு எல்லாமே தாண்டி தானே வந்திருக்கேன். அதனால எனக்கு தெரியும். நீ சொல்லாமலேயே எனக்கு எல்லாமே தெரியும். அப்பனா அபிஷியலா பொண்ணு பாக்குற சடங்கெல்லாம் வேணாம். ஆ, இந்த புடவெல்லாம் கட்டிட்டு காஃபி குடுக்கறது இதெல்லாம் ரொம்ப போர். கேட்டியா? நாங்க வெளியில எங்கேயாவது மீட் பண்ணிக்கிறோம். அப்படி பார்த்தா அது ஒரு சடங்கு மாதிரியே தோணாது. ஃப்ரீயா பேசி பழக முடியும். அம்மா, இதுவும் அந்த சோனாக்கா சொன்ன அதே டைலாக் தான். நில்லடி, நீ உன்னோட சோனாக்காவும். ஏய், நில்லடி, நில்லு. ஏய், நீ மட்டும் என் கையில சிக்கு, அப்ப இருக்கு உனக்கு. ஆ, நான் சுடிதார் தான் போடுவேன். போட்டுக்கோ. இங்க வச்சு வேண்டாமா? வேண்டாம். வேற யாரும் இருக்க கூடாது, பையன் மட்டும். ஓ, சரிம்மா. அப்போ நாளைக்கே அவங்கள வர சொல்லி அந்த மார்கரெட் மாலா கிட்ட சொல்லிடுங்க. உனக்கு என்னாச்சுமா? அந்த நாசமா போன தலைவலி திரும்ப வருதுன்னு நினைக்கிறேம்மா. இப்படி வா, வா வந்து உட்காரு. வா, மெல்ல பார்த்து.
என்னாச்சுமா? உனக்கு ரொம்ப தலைவலிக்குதா? கொஞ்ச நாள் உனக்கு இந்த தலைவலி இல்லாம இருந்துச்சே. அப்படி பெருசாலாம் எதுவும் இல்லைம்மா, நீங்க டென்ஷன் ஆயிக்காதீங்க. அது ஒரு மின்னல் மாதிரி. சரி பரவாயில்ல, நீ போய் படுத்துங்க. நாளைக்கு அந்த பையனை பார்க்க போகணும்ல. திடீர்னு உங்களை இங்க பார்க்க வர சொல்லி நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேனா? அட என்னம்மா இது, உன் விஷயத்தை எல்லாம் பார்த்துக்க என்ன தவிர வேற யாரு இருக்கா? அது இல்ல, நீங்க பிஸியா இருப்பீங்கல்ல. அது இருக்கும்மா, ஒரு சைடுல வேலை நடந்துகிட்டே இருக்கும். அணுவோட கல்யாண விஷயம் அதை விட முக்கியம் இல்லம்மா. முதல் தடவையா ஒரு சம்பந்தம் வந்திருக்கு, அதை பத்தி பேசதான் நான் விசாரிச்சேம்மா. நல்ல பையன், நல்ல குடும்பம், அவளுக்கு எல்லா விதத்திலையும் பொருந்துற சம்பந்தம். அவங்க பரம்பரையா பிசினஸ் பண்ற ஃபேமிலி. சிட்டில கூட 3-4 குடோன் இருக்கு, அப்புறம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, டிராவல்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையை சொன்னா அணு கொடுத்து வச்சவ. என்கிட்ட பெருசா சீர் செய்யறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லையே. நீங்க எனக்கு வீடு வாங்கி கொடுத்ததுனால அது இருக்கு. அப்புறம் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட், அதை பெரியவளுக்கு எடுத்து செலவு பண்ணிட்டா அப்புறம் சின்னவளுக்கு, அவ சின்ன பொண்ணு, அவளுக்கும் ஏதாவது வேணும்ல. அதை நினைச்சு நீ டென்ஷன் ஆகாத, உதவி பண்ணதான் நான் இருக்கேன்ல. இப்ப எனக்கு தெரிய வேண்டியது அணுவோட முடிவு தான். அவ என்ன சொல்றா? அவளுக்கும் ஆசை இருக்கதா செய்து. என்னைக்கா இருந்தாலும் நாம இத செஞ்சுதானே ஆகணும். நீ அவளுக்கு கால் பண்ணு, நான் அவகிட்ட பேசுறேன். ம். அனு, மாமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. அனு, நீ என்னம்மா முடிவு பண்ணிருக்க? உனக்கு பிடிச்சிருக்குன்னு அம்மா சொல்றா. அப்படி ஒன்றும் நான் சொல்லல. முதல்ல பையனை பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்க பாருங்க மாமா, இந்த விஷயத்துல நான் தனியா எந்த முடிவும் எடுக்க போறதில்ல. அம்மா என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் என்னோட முடிவும். நான் பையனை பத்தி விசாரிச்சேன், நல்லவன். இனி எல்லாம் உனக்கு யோகம்தான். ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், இது நடந்துச்சுன்னா அது உனக்கு பெரிய அதிர்ஷ்டம் மாதிரி. நீ அங்க காலம் முழுக்க ராஜகுமாரி மாதிரி இருக்கலாம். அந்த அளவுக்கு வசதியான குடும்பம்மா. காசு மட்டுமே முக்கியம் இல்லையே மாமா. அப்படி இல்லம்மா, காசும் முக்கியம் தானேம்மா. பையனுக்கு நல்ல படிப்பு இருக்கு, நல்ல வேலையும் இருக்கு. நீ முதல்ல பையனை பாரு, 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாம். சரி. சரிம்மா. இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், அதான் கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள். நான் பெருசா ஒன்றும் படிக்கல, ஒரு பிரைவேட் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன சம்பளம் தான். முன்னாடி அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ போறதில்ல. அப்புறம் கல்யாணம் ஆனாலும் நான் வேலைக்கு போவேன். வாங்குற சம்பளத்துல இருந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டை அம்மாக்கு கொடுத்துருவேன். என் அம்மாவை மறந்துட்டு ஒரு வாழ்க்கைய என்னால யோசிச்சு பார்க்க கூட முடியாது. அப்புறம் அம்மா குட்டி, அவ என் தங்கச்சியா இருந்தாலும் சொந்த மக மாதிரி தான் நான் அவளை பார்த்துட்டு இருக்கேன்.
இதெல்லாம் நான் இப்பவே சொல்றேன்னா பின்னாடி இதனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான். எனக்கு நிறைய குறைகள் இருக்கு. டீ குடிக்கலையே. அப்புறம் நார்மல் பொண்ணுங்க மாதிரி எனக்கு இந்த ட்ரெஸ் மேலேயும் நகைங்க மேலேயும் பெரிய விருப்பம்லாம் இல்லை. நான் சினிமா பார்ப்பேன், அதுவும் ரஜினி படம். நான் பெரிய சூப்பர் ஸ்டார் ஃபேன். டீ குடிங்க. என்னை பத்தி சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, அதாவது உண்மையிலேயே பிடிச்சிருந்தா எஸ்ன்னு சொல்லுங்க. சரி, டீ குடிங்க. அப்புறம் அவன் என்ன சொன்னா? சொல்றேன் கேளுங்க. அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. அது உனக்கு எப்படி தெரியும்? அவரே இன்னொரு டீ ஆர்டர் பண்ணாரு. டீ குடிங்க டீ குடிங்கன்னு நான் அப்பப்ப சொல்லிட்டு இருந்தேன்ல, அதை கேட்கறதுக்காகவே இன்னொரு டீ ஆர்டர் பண்ணாரா. அப்ப நான் அவர்கிட்ட டீ மட்டும் தான் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். இல்லைன்னு அவர் சொன்னாரு. டீ குடிங்கன்னு சொன்ன என்னதான் அவருக்கு பிடிச்சிருக்கு. அப்ப கல்யாணம் நடக்குமா? நடக்கும். கர்த்தரே, என்னாச்சுக்கா? கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னால வேலைக்கு வர முடியலனா? வேலைக்கு போயே திருவன்னு நான் முடிவா சொல்லிட்டேன். இங்க பாருமா, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லுவாங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப இவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகமே இருக்காது. என்னை விட்டுட்டு போயிடாதம்மா. இங்க பாருமா, பேருக்கு தான் நான் ஓனரு, இந்த கம்பெனிக்கு உயிரே நீதான். என்ன சொன்னீங்க? உயிர்னு தானே சொன்னீங்க? எல்லா மதமும் என்ன சொல்லுது? உயிருக்கு அழிவு இல்லைன்னு தானே. நான் என்ன ஆனாலும் இந்த வேலையை விட மாட்டேங்க்கா. புருஷன் சம்பாத்தியத்துல மட்டும் வாழ எனக்கு விருப்பம் இல்ல. உன்னை நம்பலாமா? 100%. அனுபாமா சொன்னா சொன்னதுதான், நான் மாத்திக்க மாட்டேன். இது போதும், நீ சொன்ன இந்த வார்த்தை போதும். என்ன பத்மாக்கா, பொண்ணுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டனே, உண்மையா? ஆமா ஆமா, நல்ல விஷயம். அந்த பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும். இந்தாங்க. கொடுங்க. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நீங்க தனியா தான் இருக்கணும்னு பயப்படாதீங்க. புரோக்கர் கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாத்தரலாம். என்ன சரிதானே? அட, அதுக்குள்ள கோபம் வந்துருச்சே. நாம வாழ போறது ஒரு வாழ்க்கை தான், அதை எதுக்காக வாழாம வீணடிக்கணும்? சரி, இப்ப நான் ஒரு உண்மையை சொல்லவா? உங்களை பார்த்தா கண்டிப்பா எந்த ஒரு ஆம்பளையா இருந்தாலும் பிடிக்கும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இல்லேனா வேண்டாம், இதை எடை போடு. பதில் சொல்லுங்க. நல்ல ஆளா பார்க்க சொல்லவா? எனக்கு யாரும் வேணாம். எவனோட உதவியும் இல்லாம என்னால தனியா வாழ முடியும். யார் துணையும் இல்லாம தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அப்ப 2 குழந்தை பெத்துக்கிட்டீங்களே, அதுவும் ஆம்பளை துணை இல்லாம தானா? இந்தாங்க. எவ்வளவு ஆச்சு? 2 கிலோ தக்காளி, 2 கிலோ வெங்காயம், ஆரஞ்சு 160. அவக்கா விலை கம்மி தான், 1/2 கிலோ போடவா? வேண்டாம். அழகான பொம்பளைங்களை பார்த்தா ஆம்பளைங்க சிலிப்பாக தான் செய்வாங்க. என்ன பண்றது? என் கிளாஸ்ல படிக்கிறவங்க எல்லாரையும் நான் கூப்பிடுவேன். எதுக்குமா? உங்க கல்யாணத்துக்கு தான்க்கா. உன் ஆசையெல்லாம் அப்படியே உன் EVS புக்கோட சேர்த்து மூடி வச்சிரு. இங்க பாரு செல்லம், நம்ம ரொம்ப சிம்பிளா தான் இந்த கல்யாணத்தை பண்ண போறோம். மொத விஷயம், நமக்கு சொந்தக்காரங்க கம்மி. 2வது விஷயம், கல்யாணத்துல ஆடம்பரமா செலவு பண்றதுல எனக்கு பெருசா விருப்பம் இல்ல. அதையும் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவரும் கிட்டத்தட்ட ஓகே சொல்லிட்டாரு. நம்ம கிட்ட இருக்கிறதே 20 பவுண்ட் தாமா. அதுவே நமக்கு ரொம்ப கம்மி தான். அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? 20 பவுண்ட்னா எவ்வளவு தெரியுமா? சேதாரம்லாம் சேர்த்தா 12 லட்ச ரூபாய் வரும். இதெல்லாம் போதுமா? அது மட்டும் இல்ல, பணத்துக்காக வரவெல்லாம் எனக்கு தேவையே இல்லை.
கல்யாணங்கிறது என்ன பிசினஸ்? அந்த மாதிரி இல்ல. நீ இன்னொரு வீட்டுக்கு போய் வாழ போறல, அங்க எதுக்காகவும் நீ தலை குனிஞ்சு நிக்கவே கூடாது. நான் பத்மஜாவோட மக. ஹம். நான் யார் முன்னாடியும் தலை குனிஞ்செல்லாம் நிக்க போறதே இல்ல. அதுதான் அனுபமா. நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம சைடுல இருந்து ஒரு 50 பேர் வருவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். மத்ததெல்லாம் அன்னைக்கு தானே முடிவு பண்ணுவோம். எனக்கு இதெல்லாம் ஒரு கனவு மாதிரியே தோணுது. மாலா சம்பந்தத்தோட வந்ததும் பொண்ணு பார்த்ததும் அது ஃபிக்ஸ் ஆனதும் நேரம் அதான் நம்ம எல்லாத்துக்குமே காரணம். ஆமா, அதுக்கான நேரம் வரணும் எல்லாத்துக்குமே. வாங்கக்கா, நாங்க உங்களை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருந்தோம்க்கா. 100 ஆயுசு போங்க. ஆமா, எனக்கா இந்த நேரத்துல? அது நீ என்ன மன்னிச்சிடுமா. அந்த கல்யாணம் நடக்காது. அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? காரணம்? அதையெல்லாம் என்கிட்ட சொல்லல. காலையில கூட நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிக்க போறேன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனா திடீர்னு உங்க அம்மா கிட்ட என்ன சொல்ல போறேனே தெரியலமா. அனு, நான் நல்லது நடக்கட்டும் தாமா இது எல்லாத்தையும் பண்ணேன். என்ன தப்பா நினைக்காதம்மா. சேச்சா, இல்லக்கா, இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. நீங்க கிளம்புங்க. எதுக்காகம்மா இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? எனக்கு கல்யாணத்துக்கான டைம் இன்னும் வரல போல, அதனாலதான் நின்னுடுச்சு. ஐயோ அம்மா, கல்யாணம் நின்னு போனதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. உண்மையை சொல்லணும்னா தப்பிச்சிட்டோமேன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட நான் சொல்லலம்மா, அந்த பையனுக்கும் எனக்கும் அவ்வளவு மேட்சிங் எல்லாம் இல்ல. இருந்தாலும் முதல் வந்த சம்பந்தம், நம்ம சூழ்நிலை அதெல்லாம் யோசிச்சுதான் நான் ஒத்துக்கிட்டேம்மா. எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். நாம இந்த விஷயத்துல கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமா, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துருச்சு. நீங்க தைரியமா இருங்கம்மா. எனக்காக பிறந்தவன் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது கண்டிப்பா வருவாமா.
இந்நேரம் அவன் எங்கேயாவது இருப்பான்லம்மா. அவனுக்கான பொண்ணு இங்க இருக்குன்னு தெரியாம இல்ல? எங்கேயாவது இருப்பான். இருந்துதானே ஆகணும். கண்டிப்பா இருப்பான். என்னோட பொண்ணு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத பொண்ணு. நல்லா இருக்குமா? அதிர்ஷ்டம் இல்லாத பொண்ணா? நானா? இங்க பாருமா, இது போனா இதே மாதிரி 100 சம்பந்தம் என்னை தேடி வருமா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் சரியாகும். அப்புறம் பூமியில பிறக்கிற எல்லா பொண்ணுக்காகவும் ஒரு ஆண் பிறந்து காத்துட்டு இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சரியான நபரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இப்படி எல்லாம் நடக்கும். கல்யாணமே ஃபிக்ஸ் ஆனாலும் நின்னு போகும். எனக்காக பிறந்த அந்த பையன் மட்டும் வந்துட்டானா எல்லாமே ஸ்பீடா நடந்து ஓகே ஆகும். அது வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணும் இல்லம்மா? சஜி சார், எல்லாம் ஓகே தானே? ஓகே சார், ஓகே. எல்லாம் ஓகே. அந்த லாஸ்ட் பிட் எடுத்தோம்ல, அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நான் மறக்காம பண்ணிடுறேன். நீங்க worry பண்ணிக்காதீங்க. சூப்பர்ப்பா, கலக்கிட்ட. Thank you, sir. இந்த பாட்டுக்கு அப்புறமா நீ ட்ராக் பாட வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிற மனோ. இது நீங்க வழக்கமா சொல்றது தானே? இது அப்படிலாம் இல்லப்பா, சூப்பரா இருந்துச்சு. ப்ரொடியூசர்ட்டையும் டைரக்டர்ட்டையும் இதை பத்தி பேசுறேன். அவங்க முடியாதுன்னா சொல்ல போறது இல்ல. அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா மனோன்ற புது பாடகர் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருவாரு. உண்மையிலேயே நீங்க சொன்னதெல்லாம் நடக்கிறதுக்காக தான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஐடி ஃபீல்ட்ல ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஒரு பாடகர் ஆகிறது என்னோட லட்சியமே. அது கண்டிப்பா நடக்கும். நல்ல கலைஞர்கள் கண்டிப்பா வருவாங்க. அவங்க ஆசைப்படுற இடத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க. சரி மனோ, நான் கால் பண்றேன், நீ கால் பண்ணு. சரி சார், தேங்க்யூ சார். ஓகே சஜி, போடுங்க பார்க்கலாம். Hey, stop. என்ன பக்கத்துல இருக்க ஜங்ஷன்ல டிராப் பண்றியா? கண்டிப்பா வாங்க. வேலைக்கு போயிட்டு வரீங்களா தம்பி? வேலைக்கா? நானா? என்ன பார்த்தா வேலைக்கு போயிட்டு வர மாதிரியா தெரியுது? அப்ப நீ ஒரு கலைஞனா? அட, எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதுவா, அதான் முகத்தை பார்த்தாலே தெரியுது. முகத்தை பார்த்தே ஜட்ஜ் பண்ற திறமை இருக்கா என்ன? லைட்டா. அப்ப சொல்லுங்க, நான் பெரிய ஆள் ஆயிடுவேனா? ஆயிடுவீங்க தம்பி. அந்த கலை உங்க கண்ணுலயே தெரியுது. நீங்க சொன்னது மட்டும் நடந்துச்சுன்னா நீங்க எங்க இருந்தாலும் தேடி வந்து கண்டிப்பா ட்ரீட் வைப்பேன். தம்பி 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 இங்க நிப்பாட்டுங்க. இங்க இருக்கிறேன் நான். அதுவும் அங்க அங்க அங்கதான் நான் போகணும். அப்புறம் நாம இதுக்கப்புறம் பார்க்கணுமா வேணாமங்கிறதையே காலம்தான் முடிவு பண்ணணும். நாம பார்க்கணும்னு விதி இருந்தா மறுபடியும் சந்திக்கலாம். நாம இன்னைக்கு பார்த்த மாதிரி
அப்பா தோ எஸ்பிபி வந்துட்டாரு. ஹே, நீ வேற சும்மா கிண்டல் பண்ணாதடி. ஒரு நாள் நானும் பெரிய ஆள் ஆவேன். அதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு காத்திருக்கணும்லாம் இல்ல, என் கூட வந்தா போதும். எங்க காலேஜ்க்காக பில்ட் பண்ற புது கட்டடம் 10 ஃப்ளோர், லிஃப்டும் இருக்கு. கலாய்க்கிறல்ல? ஃபீல் ஆகுதா? அட போடி. அப்பா, அப்புறம் விவசாயம் எல்லாம் எப்படி போகுது? மண்ணு ஏமாத்தாதுப்பா, மக்கள் தான் ஏமாத்துவாங்க. இந்த டயலாக் சூப்பரா இருக்குப்பா. அப்பா ஒரு நிமிஷம். அப்பா ஆளை விடுப்பா. இங்க பாருங்கப்பா, என்னோட இத்தனை நாள் கலை வாழ்க்கையில நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே கிடையாதுப்பா. நான் அதை சொல்ல வந்தா நீங்க என்ன மண்ணோட கம்பேர் பண்றீங்கல்ல? இன்னைக்கு ட்ராக் பாடி முடிச்சப்போ மியூசிக் டைரக்டர் ஹாரிசன் சார் என்ன சொன்னார்னு தெரியுமா? இந்த பாட்டு படத்துல வரப்போகுதுன்னு சொல்லியிருப்பாரு. டேய், இதையெல்லாம் நான் உங்ககிட்ட எவ்வளவு நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா படம் வரும்போது வேற யாரோ பாடின பாட்டு தான் படத்துல வருது. அப்பா, இது வழக்கமா சொல்ற மாதிரிலாம் இல்ல. அப்புறம் இது சீரியஸ். இது நடக்கும். நடக்கும் நடக்கும். என் முகத்தை பாருங்க, ஒரு கலை தெரியுதுல? கலாவா? எந்த கலா? சங்கீத கலை. சங்கீதம்ன்றது ஒரு சமுத்திரம் மாதிரி. நான் அதை பார்த்து ஆச்சரியமா நிக்கிற ஒரு குழந்தை மாதிரி. இசைக்கு அடிமையாகாத இதயங்களே. வாய் மூடுற. அவனும் அவன் வசனமும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? மிலிட்டரியில இருந்து நான் சர்வீஸ் முடிஞ்சு வரும்போது என் மனசுல உன் முகம் மட்டும்தான் இருந்துச்சு. இருக்காதா பின்ன? ஆமா. உங்களுடைய ஒரே மகன் நான் தானே. இவ வெறும் பொண்ணு. இவளோட ஞாபகம் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஒண்ணும் காரணம் இல்ல. உன் மேல எனக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஆனா அது எதுவுமே இதுவரைக்கும் நடக்கல. அது போட்டோம். இன்ஜினியரிங் படிச்ச நீ ஒரு பாடகர் ஆகணும்னு ஆசைப்பட்ட. சரி, ஓகேன்னு நானும் விட்டுட்டேன். அது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறமா உன்னோட மியூசிக் டைரக்டர் ஹாரிசன் சார் சொன்னாருன்னு ஒரு கதை சொன்னியே, அது சரியில்லை. இதுக்கப்புறமும் நீ கதை சொன்னா என் செல்ல மகனே நான் பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு கையில இருக்கிற துப்பாக்கி எடுத்து ஃபயர். நான் ஃபயர் பண்ணா யாரும் தப்பிக்க முடியாது. சம்ஜா? சம்ஜா. வந்துட்டியா? இன்னைக்கு எந்த ஸ்டுடியோல கெஞ்சிட்டு இருந்த? கெஞ்சினத்துக்கு 5-10 ஏதாவது போட்டாங்களா இல்லையா? அம்மா, நீங்களாவது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா பேசுங்கம்மா. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பெரிய பாடகன் ஆக போறோம்மா. நான் என் குரல், என்னோட ஸ்மைல், என்னோட ஆட்டோகிராஃப், என் பார்வை, அதுக்காகவே நம்ம வீட்டு முன்னாடி எல்லாம் ஆளுங்க நிப்பாங்க. கற்பனை. ஆனா இது நடக்கவே நடக்காது. என்ன சொன்ன? அடி, டேய் நில்லு. என் பையனை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குனதே நீங்க தாங்க. பரவாயில்லடி, இந்தபடி அவன் பொழைச்சுக்க வேண்டி. நீ வேணா பாரு. அத பார்த்துட்டு கண்ணை மூடலான்னு நினைக்கிறேன். நடக்குமோ இல்லையோ? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆம்பளை பையன். இன்னும் என்னெல்லாம் நடக்குமோ தெரியல. ஏமா இப்படி ரொம்ப நேரமா சீட்டு நோட்டை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கியே? சும்மா சும்மா எடுத்து சீட்டு நோட்டை பார்த்தா சீட்டு பணம் கைக்கு வந்துருமா என்ன? இன்னும் உங்க கவலை போகலையாமா? ஐயோ அம்மா, அப்படி ஒரு சம்பந்தம் வந்ததையே நான் மறந்துட்டேமா. என்னால அந்த மாதிரி மறக்க முடியாது அனு. நான் உன்னோட அம்மாடி. சரி விடுங்கம்மா. ஐயோ, இந்த மார்க்கெட் அக்கா எந்த நேரத்துல அந்த சம்பந்தத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டு படி ஏறி வந்தாங்கன்னு தெரியல. எவ்வளவு சந்தோஷமா இருந்த வீடு இது, எல்லாமே போயிடுச்சு. இல்லைனாலும் அம்மா கொஞ்சம் ஓவரா தான் பண்ணுவாங்க. கல்யாணம் நின்று போன அனுபவமா ஒரு பக்கம், அந்த கவலை இன்னும் விலகாத பத்மஜா மறுபக்கம். இனி நடக்க போவது என்ன? இவர்கள் மனதை மகிழ்விக்க, மனதை குளிர்விக்க இவர்கள் வீட்டுக்கு வரப்போற அந்த விருந்தாளி யார்? கேடி, இங்க வா. இவ்வளவு பயங்கரமா பேசுறியடி, இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்ட? இங்க பாருங்கம்மா, எக்ஸாம்ல A+ வாங்கலனா என்ன, சேனல்ல அனௌன்ஸ் பண்ணியே இவ பொழைச்சுப்பா. இப்படி இல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா சரிங்க. அட நல்லா சரிங்கம்மா.
இப்படிதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஒன்னு சொல்றமா, இனிமே இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தீங்க அப்புறம் அவ்வளவுதான். யாருமா அது இந்த நேரத்துல? அம்மு, நீ போய் ஹோம்ஒர்க் பண்ண. தப்பு அவங்க சைடுல இல்லம்மா, உங்களை யாரோ ஏமாத்திருக்காங்க. புரியலையே. கல்யாணம் நின்னு போகலம்மா, யாரோ தடுத்திருக்காங்க. யாரு? அது தெரியாது. பையன் கிட்ட யாரெல்லாமோ என்னெல்லாமோ சொல்லிருக்காங்க, இருக்கிறது இல்லாததுன்னு. அதனாலதான் வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்படி யாருமா செஞ்சிருப்பா? 100 பேர் இருப்பாங்கம்மா. போற போக்குல வீட்டை கொளுத்துறவனுங்களும் இருக்காங்கம்மா. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேம்மா, அது யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு இப்பவே ஆப்பு வச்சிருங்க. இதுக்கு மேலே சம்பந்தங்கள்லாம் வருமா? திரும்பவும் இந்த மாதிரி நடக்க கூடாதுல்ல. இது யாருன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுமா. இந்தாம்மா. ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்ப என்ன விலை? அதிகமா இல்ல கம்மியா? விலையெல்லாம் அப்படியே தாம்மா இருக்குது. உனக்கு எத்தனை கிலோ வேணும்? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாண்ணே? என் கல்யாணம் நின்னு போயிடுச்சு. எவனோ ஒரு கேவலமானவன் வேணும்னே தப்பா சொல்லிருக்கான். யாருமா அப்படி பண்ணிருப்பா? இது என்ன கேள்வின்னு? அப்பா பேரு என்னன்னு கேட்டா இன்னமும் யோசிக்கிற பல பேர் நம்ம ஊர்ல இருக்காங்க தானே. அதுல எவனாவதாதான் இருக்கும். அவனுக்கு வைக்க வேண்டிய அப்ப நான் வைக்கிறேன். பாப்பா, அது நான் இல்லம்மா. அப்படி நான் சொன்னேனா? இல்ல, நான் வேலை பார்க்குற ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குல்ல, அந்த முதலாளி அம்மாவோட அண்ணன் பெரிய ரவுடி. அவர் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இனிமே இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பானுமதி இது? இன்னைக்கும் டீ சரியா இல்லையே. நாம 2 பேரும் வாழ ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆகுது. இப்ப கூட உனக்கு பெர்ஃபெக்ட்டா டீ போட தெரியலன்னா என்ன பண்றது சொல்லு? ஐயோ, நினைக்கவே சங்கடமா இருக்குமா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஹெட் மாஸ்டருங்கிறதான். எப்பவுமே தப்பு மட்டும்தான் கண்டுபிடிப்பீங்க. அது அப்படியே பழகி போச்சு. சரி, இனி அந்த பேரை சொல்லி ஒரு சண்டை வேண்டாம். நான் ட்ரெஷரிக்கு போயிட்டு தான் வருவேன். வரது கொஞ்சம் லேட் ஆகும். வரும்போது மீன் இருந்தா வாங்கிட்டு வாங்க. சரிம்மா, பார்க்கலாம். என்ன கோபி மச்சான், என்ன ஞாபகம் இருக்கா? அப்படி மறந்துட முடியுமா? என் தங்கச்சியுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணவனாச்சே. ஓ, இப்போவும் தப்பு ஏன் மேலதான் சொல்றேன். என் கஷ்டத்தை நினைச்சு உங்களுக்கு கவலை இல்லைல்ல? எத்தனை வருஷம் நான் ஜெயில இருந்தேன் தெரியுமா? அது யார் செஞ்ச குற்றம்? நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்ச.
நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நீங்க யாரும் எந்த தப்பு பண்ணல. தப்பு பண்ணவன் நான் தான். அந்த தப்பை திருத்த தான் ஜெயில இருந்து நான் வந்திருக்கேன். அவ எங்க இருக்கிறா? எனக்கு தெரியாது. அவளுக்கும் எனக்கும் இப்ப எந்த சம்பந்தமும் இல்ல. ஆமாமா, ஒரே ஒரு அண்ணன், கூட பிறந்த தங்கச்சி. உன் தங்கச்சியவே தெரியாதுன்னு சொன்னா நான் நம்பணுமா? கேட்டுட்டு நான் முட்டாள் மாதிரியே போயிடணும். ராமச்சந்திரா, நான் உண்மையை தான் சொல்றேன். ரொம்ப நாளா அவளை பத்தி எந்த தகவலும் இல்ல. எங்க இருக்கிறா, எப்படி வாழ்றா, எதுவும் எனக்கு தெரியாது. நாலு வாங்கினாதான் நீ உண்மையை சொல்லுவ. சொல்லியா? விடு. பத்மா எங்க இருக்கா? ஒழுங்கு மரியாதை சொல்லு. விடுப்பா. என்னப்பா இதெல்லாம்? எனக்கு எதுவும் தெரியாது. உண்மையை தான் சொல்றேன். உனக்கு தெரியுயா, ஆனா சொல்ல மாட்டேன்ற. மரியாதையா சொன்னா உனக்கு நல்லது, இல்லைன்னா நான் உன்னை கொன்னுருவேன். கொல்லு, அதுதான் நல்லது. அப்பவும் தெரியாத விஷயத்த நான் எப்படிப்பா தெரியும்னு சொல்ல முடியும்? ராமச்சந்திரா, நீ நம்பு இல்ல நம்பாம போ. நான் சொன்னதுதான் உண்மை. இப்ப நான் கிளம்புறேன், ஆனா திரும்ப வருவேன். ஆனா நீ சொன்னது மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சா முதல்ல ஒன்னதான் கொள்ளுவேன். என்ன பண்ற? இது தங்கம். அதனாலதான் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. கடவுளே, அவளை காப்பாத்துப்பா. அக்கா, நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? என்பிலாம் எதுவும் இல்ல, பொரியலும் கூட்டம் தான். போதுமே, அதுவே டேஸ்டா இருந்தா போதும். ஏங்க, இத கொஞ்சம் அடமானம் வைக்கணும். இது எங்கேயாவது திருடிட்டு வந்தீங்களா என்ன? ஏன் திருடிட்டு வந்தாதான் இங்க வைக்க முடியுமா என்ன? இது என்னோட செயின். சீக்கிரம் எழுதி முடிச்சிட்டு பணத்தை கொடுங்க, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அனு, ஒரு குடிகாரன் வந்திருக்கான். இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. பணத்தை நானே கொடுத்துக்கிறேன். இது நல்ல தங்கம் தான். ஃபுல் பணமும் கொடுக்கலாம்க்கா. ஓகே. அக்கா, நானும் வரணுமா? இல்ல, வேண்டாம் வேண்டாம். இந்தாங்க. அப்போ ஓகே. ராமச்சந்திரன் என் அப்பாவோட பேரு. பேர் மட்டும்தான் இருக்கு, கேரக்டர் ஒஸ்ட். நல்ல தண்ணி அடிச்சிருக்காரு. ஏமா, என் போனை காணுமேம்மா. அதை இங்க எங்கேயாவது மறந்து வச்சிட்டோம்னு எனக்கு ஒரு டவுட். கொஞ்சம் பாரு. இங்க இல்லைங்க. ஒண்ணு பண்ணுங்க, அந்த நம்பருக்கு இதுல இருந்து கால் பண்ணுங்க. அது புது நம்பரு, எனக்கு ஞாபகம் இல்ல. அப்ப என்ன பண்ண போறீங்க? கிடைச்சா எடுத்து வைக்கிறேன். ஓ சரிம்மா. சரியான தலைவலி கேஸ்.
குட் ஆஃப்டர்நூன் சார். மனோ வா. நீ லக்கி ஃபெல்லோப்பா. அதனால தான் எல்லாருமே ஒரே கருத்தா நீ பண்ணதே சினிமால யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. உண்மையாவா சார்? பின்னப்பா. ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. உனக்கு தெரியும்ல, இப்ப படம் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பா. மியூசிக் ஃபுல்லா கான்ட்ராக்ட் தான். நான் என்னோட சொந்த செலவுல தான் இதை பண்ணி ஆகணும். கேசட்ஸ் எல்லாம் வித்தாதான் பணம் திரும்ப வரும். ஆனா அது வரைக்கும் ரோல் பண்ண வேணும். முத தடவையா உனக்கு வாய்ப்பு கிடைக்குதுல, அதுக்கு ட்ரீட் வைக்கிறதா நினைச்சு இதை பண்ண. 50,000 ரூபாய் நீ எனக்கு கொடுத்துரு. அப்பதான் உன்னோட குரல்ல இந்த பாட்டு சினிமால வரும். இல்ல கஷ்டமா இருந்தா வேணாம். 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து பாடுறதுக்கு நிறைய பேர் இங்க கியூல நிக்கிறாங்க. நான் அவங்கள ஒருத்தவங்கள பாத்துக்கிறேன். அதெல்லாம் வேணாம் சார். பணத்தை நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன் சார். குட். இதை நீ கஷ்டமாவே பார்க்காதப்பா. பாட்டு கிட்ட ஆயிடுச்சுன்னா உன் லெவலே வேற. போயிட்டு வா. ரூபாவா? மனோ, என்னோட 1 மாசம் பென்ஷன் எவ்வளவுன்னு தெரியல உனக்கு? அப்பா, இது ஒரு கோல்டன் சான்ஸ்பா. இது மிஸ் ஆச்சுன்னா மிஸ் ஆனதுதான். இந்த பாட்டு ஹிட் ஆகுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். இந்த கான்ஃபிடன்ஸ்க்கு 100 மார்க். நீ பாட்டு பாட போனா அவங்க உனக்கு காசு தருவாங்கன்னு நினைச்சேன். நீ காசு தரணும்னு சொல்ற? இதெல்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா. ஏற்கனவே பாட்டு பாட்டுன்னு சொல்லி நிறைய காசை வேஸ்ட் பண்ணிட்டேன். அம்மா, இது திரும்ப வரும். நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதா நினைச்சுக்கோங்களேன். நான் இதை வச்சு எப்படியாவது தப்பிச்சிருவேன்ப்பா. இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. டேய், நீ சொல்றதெல்லாம் எனக்கும் புரியுது. ஆனா நாம பணத்துக்கு எங்கடா போறது? என்ன கேட்டா நான் என்ன பண்றது? அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். இப்போதைக்கு அம்மா உங்க வலையில மட்டும் கொடுங்க. நான் இப்ப மட்டும் அடகு வச்சுக்கிறேன். ஒரே மாசத்துல திருப்பிடலாம். உங்களை நம்பிதான் இந்த பணத்தை நான் கொடுக்கறேன். என்ன இல்ல, இசைய. இன்னைக்கு நம்ம வெளியில போய் தான் சாப்பிட போறோம். நீதான் என்னோட அம்மா குட்டி. ஒரு சமயம் வீட்டுக்கும் வந்துட்டான். எப்படியாவது எனக்காக நீங்க அவரை இங்கிருந்து துரத்தி ஆகணும். இனி நீ புது ட்ரெஸ்ஸுக்காக அம்மா அப்பா கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டியானே? ஆமா. Oh!